உத்தமன், பஸ்ஸுக்கு போன் பண்ணுங்க உத்தமன். போன் பண்ணிட்டேன் தம்பி, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ச்சே, கொஞ்சம் கூட அவளுக்கு பொறுப்பே இல்ல. வேலைய பாதியில விட்டுட்டு எங்க போனா அவ? ஐயோ, தம்பி இருக்கிற வெறுப்புல இப்ப வசுமிடம் வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்வையிலேயே எரிச்சிருவாரு போல இருக்கு. ஆனந்த், நீங்க மீனாட்சியோட கான்டாக்ட்லயே இருங்க. அவ மூட் அவுட்ல இருக்கா. எப்படியாச்சும் அர்ஜுன் சாரை நம்ம இன்னைக்கே கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே அண்ணி. அறிவில்ல உங்களுக்கு? எங்க போயிருந்தீங்க? போன் வேற சுவிட்ச் ஆஃப். ஒரு முக்கியமான வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சா அது ஒழுங்கா உன்னால பண்ணி முடிக்க முடியாதா? இவ்வளவு அசால்ட்டா இருக்க. உன்னால கான்ட்ராக்டே மிஸ் ஆயிருக்கும். அது வந்து சார், அது வந்து முட்டாள். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடு. உன்னால செய்ய முடியலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? வேற யாராவது வச்சு பண்ணிருக்க மாட்டேன். உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? சாரி அர்ஜுன் சார், நான் தான் சரியா கவனிக்காம. என்ன கவனிக்கல? அண்ணா, அந்த சேலம் ஜேடிசி கான்ட்ராக்ட் மேட்டர் தானே? ஆமா, நான் ஆல்ரெடி எல்லாமே லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அப்பாடா, நல்ல வேலை கான்ட்ராக்ட் தப்பிச்சுது. முட்டாள். அண்ணா, இதை பாருங்கண்ணா, எல்லா டீட்டெயிலும் அப்படியே இருக்கு. வெரி குட். அது உடனே என் மெயில் ஐடிக்கு அனுப்பு. ஓகேண்ணா. உத்தமன், ஆனந்த் என் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்ச உடனே கிளையண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. இமிடியேட்டா அனுப்புங்க. சரிங்க தம்பி. பரவாயில்லடா, உன்னுடைய வேலைகளுக்கு நடுவுலயும் அப்பப்போ ஆபீஸ் ஒர்க் பண்றல, ரொம்ப ஹாப்பி. சில முட்டாள்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாக்குறதே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்டா. உன்னால கம்பெனிக்கு வர வேண்டிய லாஸ் கொஞ்சம் தடுத்துட்டோம். வெரி குட், வெரி குட். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இடியட், கத்துக்கோ. எதையுமே தெரியாம ஒரு வேலையை முடிச்சிருக்கான் பாரு. டெப்யூட்டி மேனேஜர் வேற. ஸ்டூபிட். சாரி அண்ணி, என்னாலதான் நீங்க அண்ணன் கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்கிட்டீங்க. அது பரவாயில்ல ஆனந்த், அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாம இருந்துச்சே, அதனால கம்பெனிக்கும் லாஸ் வராம போச்சு. நீங்க அத முன்னாடியே ஒர்க் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இப்போ அர்ஜுன் சார் உங்க மேல நல்ல இம்ப்ரெஷன்ல இருக்காரு. இப்ப போய் உங்க லவ் மேட்டரை ஓபன் பண்ணிடுங்க. அர்ஜுன் சார் நிச்சயமா சம்மதிப்பாரு. ஐயோ அண்ணி, எனக்கு பயமா இருக்கு அண்ணி. ஐயோ என்ன ஆனந்த், உங்களுக்கு மீனாட்சி வேணுமா வேண்டாமா? வேணும். ஐயோ வேணும்ல, அப்ப அந்த லேப்டாப் என்கிட்ட கொடுங்க. நீங்க போய் பேசுங்க, போங்க போங்க. போன மாசம் ஸ்டாக் ரெஜிஸ்டர் செக் பண்ண தெரிஞ்சிரும். ஐ திங்க் 4.5 டன் நினைக்கிறேன். பட் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஏய் வாங்க, எதுக்கு அங்கேயே நிக்கிற? டேய், அந்த டெல்லி உமா ஹார்ட்வேர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போன மாசம் எவ்வளவு மெட்டீரியல் அனுப்பிச்சோம்? அது 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 வந்து 4 டன் நினைக்கிறேண்ணா. மெட்டீரியல் சப்ளை நீ தானே பாத்துக்கிற, அப்புறம் எதுக்கு நீ தயங்கி பேசிட்டு இருக்க? என்னடா, என்ன விஷயம்? திடீர்னு என் ரூமுக்குலாம் வர? ஏன்னா வரக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீ எல்லாம் இந்த பக்கம்லாம் வரதே இல்லையப்பா. நானும் நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ அதிகமா வசுக்கு தான் சப்போர்ட் பண்ற. இனியாவும் வசுவும் புரிஞ்சிக்காம ரொம்ப சண்டை போடுறாங்கடா. நீ அதுல வசு பக்கம் இருக்க. அண்ணா, நான் எப்பவுமே உங்க பக்கம் தானே. அப்படியா? பார்த்த தெரியலையே. சொல்லு, என்ன விஷயம்? அண்ணா. என்னடா? இல்லண்ணா, நீங்க போன் பேசுங்கண்ணா. சொல்லுங்க சந்திரன். நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துருங்க. யா டீல் ஓகே பண்ணிடலாம். ஓகே, பாய். சொல்டா, ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ணா, அது வந்து நான் என்னடா நான்னுட்டு? அது அது ஒண்ணும் இல்லண்ணா. பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல?
டேய் உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது ட்ரீம் கீமு? அது ஆமாண்ணே, எனக்கு இதை கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஐயோ ஆனந்த், இதான் நல்ல சந்தர்ப்பம், சொல்லுங்க. சொல்றேன். சொல்லுடா. அண்ணா ஃபோன் பேசிருங்க. சொல்லுங்க சார். ஆபீஸ்க்கு வந்துருங்க சார். இருங்க, செக் போட்டு சொல்லுங்க. கொடுத்துறேன். சொல்லிடுறேன். நோ ப்ராப்ளம். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இம்மிடியட்டா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுங்க. நான் கண்டிப்பா வந்துடுறேன். பை. சொல்டா. அது வந்து என்ன? அது வந்து சொல்லு. அண்ணா நீங்க எப்போ ஆபீஸ் போவீங்கண்ணா? ஏன்? போறப்போ சொல்லுங்க, நானும் வரேன். தாராளமா வா. தேங்க்ஸ்ண்ணா. எதுக்கு வந்தா? என்ன சொல்ல வந்தா? ஒண்ணுமே புரியலையே. இவனுடைய திருட்டு மொழியை வச்சு பார்த்தா பசு ஏதோ சொல்லிருக்கா போல இருக்கு. என்னவா இருக்கும்? என்ன ஆனந்த், ஏன் இப்படி தடுமாறுறீங்க? நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது, சொல்லிருக்க வேண்டியதானே? இல்ல நீ, எனக்கு என்னன்னே தெரியல. அண்ணன் கிட்ட மேட்ரை ஓபன் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப தயக்கமாவே இருக்கு. அதுவும் இல்லாம அண்ணனுக்கு பிசினஸ் கால்ஸ் வேற வந்துட்டே இருக்கு. இப்போ நான் சொன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகாது அண்ணி. ஐயோ என்ன ஆனந்த் இப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஆமா அண்ணி, என்னமோ தெரியல, ஆபீஸ் மேட்டர்னா தயங்காம பேசுறேனா, பர்சனல் மேட்டரை பேசவே முடியல அண்ணி. அண்ணன் மேல இருக்கிற மரியாதையோ என்னமோ தெரியல. அவருக்கு வேற ஃபோன் கால்ஸ் மேல ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கா. இந்த டைம்ல நான் இதை போய் அண்ணன் கிட்ட பேசினா கண்டிப்பா நெகட்டிவா ஏதாவது சொல்லிடுவாரோன்னு ரொம்ப பயமாவே இருந்துச்சு அண்ணி. ஐயோ ஆனந்த், தயங்குற சந்தர்ப்பம் நேரம் இல்ல இது. புரியுது அண்ணி. மீனாட்சியோட அண்ணன் வேற நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டாரு. இங்க என்னடான்னா சூழ்நிலை தலைகீழா மாறி இருக்கு. நான் நினைச்ச மாதிரி நம்ம வீட்ல என் காதலை சொல்லி சம்மதம் வாங்குறதெல்லாம் அவ்வளவு ஈஸியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. எத்தனையோ தடவை நானும் உங்ககிட்ட அண்ணங்கிட்ட போய் உங்க லவ் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன். ஆனா நீங்க தயங்கினதுக்கான காரணம் இப்பதான் நல்லாவே புரியுது அண்ணி. எப்படியாவது அண்ணங்கிட்ட இதெல்லாம் சொல்லிடணும் அண்ணி. உங்க காதலை எப்படி சேர்த்து வைக்கிறது? நம்ம காதலே தடுமாற்றமா இருக்கு. இதையும் சமாளிக்கணுமா? எப்படியாவது சமாளிப்போம், பாத்துக்கலாம். தம்பி, இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து ஒண்ணு போடுங்க தம்பி. அது இருக்கட்டும். பசு எங்க? முதல்ல ஒரு கையெழுத்து ஒண்ணு போட்டுருங்க. பசு எங்க உத்தமன்? அந்த சேலம் ப்ராஜெக்ட் மேட்டர்ல இருந்தாலும் நீங்க வசுந்தரா மேடத்தை ரொம்ப மோசமா தான் திட்டிட்டீங்க தம்பி. எப்பவுமே வேலையில கரெக்டா இருக்கவங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது சகஜம். அதை மன்னிச்சிடணும். ஏன், நான் எப்பவுமே பர்ஃபெக்டா வேலை செய்யற ஆளு. நான் ஏதாவது சின்ன தவறுகள் செய்யும் போது நீங்க என்ன மன்னிக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். சின்ன தவறுகள் செய்யும் போது அவங்களுக்கும் சரி நம்மள மன்னிச்சிட்டாங்களே, அடுத்த தடவை நம்ம பொறுப்பா செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஐயோ உத்தமன், நீங்க சொல்லும் போதுதான் எனக்கே தோணுது நானே அதிகமா திட்டேன்னு. இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நானே போய் சமாதானப்படுத்துறேன். எனக்கு என்னமோ மேடம் வேலை விஷயத்துல சின்ன தப்பு பண்ணிட்டாங்களே அப்படின்றதுக்காக நீங்க திட்டின மாதிரி தெரியல. ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ மனசுல வச்சு திட்டின மாதிரி தான் எனக்கு தெரியுது. உத்தமன் எங்க இருக்கான்னு போய் பாருங்க, போங்க. இல்ல தம்பி, என்ன இருந்தாலும் உண்மையிலே அவங்க பாவம் தம்பி. அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. நீங்க என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு திட்டினதெல்லாம் ரொம்ப டூ மச் தம்பி. மனசுல பட்டுச்சு சொல்லிடுறேன். உத்தமன் போங்க. சரி. திட்டிருக்க கூடாதோ வசுவ? ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாளோ? ஐயோ, பெரிய தம்பி திட்டினதுனால வசுந்தரா மேடம் ரொம்ப கவலையில இருக்காங்க போல இருக்க. என்ன இருந்தாலும் இவர் இப்படி திட்டி இருக்க கூடாது. தேம்பி தேம்பி அழுகுறாங்களோ? இந்த விஷயத்தை தம்பி கிட்ட சொல்லுவோம். வசு எங்க இருக்கா உத்தமன்? தம்பி, அவங்க மாடியில பால்கனியில தான் இருக்காங்க. ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க தம்பி. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா பாத்துக்கங்களேன்.
என்ன இருந்தாலும் நீங்க அந்த அளவுக்கு திட்டிருக்க கூடாது தம்பி. சரி விடுங்க. ரொம்ப வருத்தத்துல இருக்காளா? ஆமா தம்பி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நீங்க அந்த அளவுக்கு திட்டிருக்க கூடாது தம்பி. உத்தமன், நான் பாத்துக்கிறேன் தம்பி. இப்பயும் சொல்றேன், இருந்தாலும் நீங்க வசு மேடத்தை அந்த அளவுக்கு திட்டிருக்க கூடாது. வாயை மூட்டு போங்க உத்தமன். ஐயோ, அழுதுட்டு இருக்க போல இருக்கே. தெரியுது. எப்படி வசு, நீ தான் திரும்பவே இல்லையே. வாசனை தான் தூக்குதுல. பர்ஃப்யூம் சொல்றாளோ? பிரில்லியண்டான பொண்ணுதான். வசு, கோவத்துல உன்னை திட்டிருக்க கூடாது. அவசரப்பட்டுட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காத வசு. மனசுல நிறைய வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து பதில் வரும். ஐயோ வேணாம் வசு. உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிரு வசு. அதெல்லாம் அவ்வளவு சுலபமா அழிச்சுக்க முடியாது சார். நீ என்ன சொல்ற வசு? பரவாயில்ல அர்ஜுன் சார். நீங்க பாஸ், நான் ஒர்க்கரு. அது உங்களுக்கு திட்டத்துக்கு உரிமை இருக்கு. அதுதான் சொன்னேன். என்னமோ தெரியல வசு, பட்டுன்னு கோவம் வந்துடுச்சு. உனக்கு தான் தெரியுமே, சொன்ன வேலையை செய்யலைன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும்னு. அதனாலதான் கொஞ்சம் டென்ஷன்ல வார்த்தையை விட்டுட்டேன். அதை எதுவும் மனசுல வச்சுக்காத வசு. ஐ எம் ரியலி சாரி. இப்படி சாப்பிட்டுருக்கா? It's me. அப்ப நீ மாடிக்கு வந்தது இப்படி கன்றவி இந்த மாம்பழங்கள்லாம் சாப்பிடறதுக்கு தானா? நீங்களும் மாடிக்கு வந்தது இந்த விஷயத்த சொல்றதுக்காகவா? ஏய், நான் எவ்வளவு சீரியஸா நீ வருத்தப்பட்டிருப்பேன்னு எவ்வளவு எமோஷனலா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ என்ன இந்த கருமத்தை சாப்பிட்டுட்டு அனாவசியமா நின்னுட்டு இருக்க. அது வேற ஒண்ணும் இல்ல அர்ஜுன் சார். நீங்க திட்டுன சோகத்துல அத மறக்கிறதுக்காக மாம்பழமா சாப்பிடுறேன். வழக்கமா ஜென்ஸ் எல்லாம் என்ன செய்வீங்க? சோகத்தை மறக்கிறதுக்காக என்னென்னமோ செய்வீங்க. ஆனா லேடிஸ் இப்படிதான் மனசுக்கு பிடிச்சத சாப்பிட்டுட்டு சோகத்தை மறக்கடிச்சிருவோம். ஓ, மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு சோகத்தை மறக்கடிச்சிடுவியா? உன்ன போய் பார்க்க வந்தேன் பாரு. உத்தமன் தானே ஏத்தி விட்டு இங்க வர வச்சாரு. அவர் ஏத்தி விட்டதால மட்டும் நீங்க மாடி ஏறி வந்த மாதிரி எனக்கு தோணல அர்ஜுன் சார். வேற எதுக்கு வந்தோம்? இந்த மாங்காக்கு பங்கு போட வந்தோமா? உங்களுக்கு என் மேல தனிப்பட்ட அக்கறை இருக்கு சார். என்னடா தப்பு பண்ணாத ஒருத்திய திட்டிட்டோமே, அவ மனசு எப்படியெல்லாம் பாடுபடும் நினைச்சு அவ தோல்ல காய் போட்டு அப்படியே மேலெல்லாம் தெரிக்குது. ஆறுதல் சொல்ல வந்தீங்கன்னு சொன்ன அர்ஜுன் சார். என்ன சொல்லணும்? உனக்காக பரிதாபப்பட்டேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். அர்ஜுன் சார், ஏய் ஐயோ அர்ஜுன் சார், நீங்க போகாதீங்க அர்ஜுன் சார். மொட்டை மாடியில நம்ம பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீங்க போனீங்கன்னா நான் இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன். ஓ, மாடியில இருந்து குதிச்சிருவியா நீ? நீ 4 பேர் தள்ளி விட்டுட்டு என்னாச்சுன்னு எட்டி பாப்ப. நீ திருந்தவே மாட்ட. போடிங்க. இன்கிட்டேவா இருங்க. ஐயோ ஐயோ. ஏய் பசு, பசு, பசு,
ஏ வசு வசு பாத்தீங்களா அர்ஜுன் சார், தான் ஆடாட்டியும் தான் தசை ஆடும்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. எனக்கு ஒண்ணுன்னா உங்களால தாங்க முடியல. வசு, உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. லூசு. என்ன வசு மேடம், தம்பிய ஒரு வழி பண்ணிட்டீங்க போல இருக்க. அவரு ரொம்ப பண்ணாரு, அதான் லைட்டா பயமுறுத்தி விட்டுட்டேன். ஆமா, நான் பூந்தொட்டிய தள்ளி விட்டேன். ஐயோ அம்மான்னு லைட்டா தான் கத்துனேன். ஏதோ உதட்ட அசைக்கிற மாதிரி தான் பண்ணேன். ஆனா நிஜமா யாரோ கத்துன மாதிரி. யாரடா என் தலையில தொட்டி தூக்கி போட்டது? ஐயோ பாட்டி. ஐயோ ஐயோ பாட்டி, என்னாச்சு? என்ன பாட்டி என்னாச்சு? ஐயோ பாட்டி மேல தொட்டி விழுந்துருச்சு போல இருக்கு. அப்ப தொட்டி நிச்சயம் செதறி இருக்கும். ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கணும்னு நினைச்சு உன் வாழ்க்கையோட சேர்த்து என் வாழ்க்கையும் போச்சு. ஏய் என்னடி சொல்ற? கையட, நீங்க சும்மா இருக்கிற நேரத்துல அந்த மீனாட்சி கூட ஆனந்த் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் 2 குடும்பத்தோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மீனாட்சி கூட ஆனந்த் மாமாவை சேர்த்து வச்சு பார்த்தது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனந்த் மாமா உப்புங்கிறாரு, அந்த மீனாட்சி என்னடானா சக்கரங்கிறா. இவங்களுக்கு நடுவுல அந்த வசந்தரா 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரமே ஆனந்த் மாமா மீனாட்சியை கல்யாணம் பண்ணி பாரு போல இருக்கு மம்மி. நீ என்னடானா என்னாச்சு என்னாச்சுன்னு என்னைய கேட்டுட்டு இருக்க? அன்னைக்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கணும். அந்த வசு குறுக்க வந்து கெடுத்துட்டா. இப்ப என்னடானா அந்த வசுக்கும் ஆனந்துக்கும் இவ்ளோ தைரியம் வந்திருக்கு. இந்த விஷயத்த இதுக்கு மேலயும் பெருசாக்க விடக்கூடாதுடி. இப்ப என்ன மம்மி பண்ண போற? வசுந்தரா வீட்ல இல்லாத நேரமா பார்த்து அண்ணிக்கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன்டி. ஆனா இப்பதான் அவ ஆண்டி ரூம்ல இல்லையே. இப்ப போனா ஆண்டி கிட்ட விஷயத்த சொல்லிடலாம் மம்மி. வா. சும்மா இருங்க. அதான் அவகிட்ட போய் கெஞ்சுறீங்க. பிரச்சனை எனக்கு உனக்கு தான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. உனக்கு மட்டும் புருஷன் இல்ல, எனக்கும் தான். அது படம்டி. அதுக்குள்ள போய் நீ நடிக்க முடியாது. உன் நடிப்பெல்லாம் இங்கதான், உன் பாச்சாலாம் இங்கதான் பலிக்கும். ஆத்தாளும் பொண்ணு ரொம்ப வேகமா அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க பாரு. அம்மாக்காரி முகத்துல ஒரு பாவமும் நடையில ஒரு வேகமும் தெரியுதே. ஏய் வாடி வாடி போய் பார்க்கலாம் வா. பாட்டி, அவங்க எங்க போனா நமக்கு என்ன? நம்ம டார்கெட் வசு. அவதான் வீட்லயே இல்லையே. ஐயோ பொடி பொடி கூறு கெட்ட குப்பாய். இந்த வீடு ஒரு புதிர் பூமிடி. ஆளாளுக்கு ஒரு கொள்கை கோட்பாடோட அலைஞ்சுகிட்டு இருக்கோம். இப்போ அர்ஜுனோட ஹார்ட் ஃப்ரெண்ட் நீதான்னு பீலா விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு சமயோஜிதமா கல்யாணம் வரைக்கும் வந்துட்டியே. அதே நேரம் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது யாரு? பாட்டி, அது பல பேரு. அதுல இவளும் ஒருத்தி தானே? ஆமா பாட்டி, அம்மாவும் பொண்ணும் செக்கோட வந்தாங்க. இப்ப ஞாபகம் வருதா? உனக்கு எதிரா ஏதாவது பண்ணி வேட்டு வச்சுட்டா என்ன பண்ணுவ? அதுலயும் அந்த நட்சத்திரா பொண்ணு இருக்காளே, பேருதான் அப்படியே நட்சத்திரம், மூஞ்சி அப்படியே அம்மாவாசை. அவளுக்கு அந்த ஆனந்த் மேல ஒரு கண்ணு. அன்னிக்கே வீல் சேர் கிட்ட சத்தியம் கேட்டு ஒரு ரூட் போட்டாடி. எனக்கு இப்ப ஒரு தகவல் வந்திருக்கு. காது கொடு. கொண்டா. அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்நேரமும் அலர்ட்டா இருந்து எல்லாரையும் அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ ஆமா பாட்டி, ஆமா பாட்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி சரி, வா வா வா. ஏய் இரு. ஐயோ அந்த எருமைங்க 2ம் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்க. ஏற்கனவே அந்த குண்டம்மா
ஆனந்த் அவளோட பேத்திக்கு வளைச்சு போடணும்னு என்கிட்டே சொல்லியிருக்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மம்மி, நாம திரும்பி போனதும் ரூமுக்குள்ள போன ரெண்டும் மறுபடியும் நம்மள ஃபாலோ பண்ணுங்க மம்மி. அதாண்டி, வீட்ல யார் எங்க போறா என்ன பேசுறாங்கன்னு மோப்பம் பிடிக்கிறதே இதுங்க ரெண்டுக்கும் வேலையா போச்சு. இருக்கட்டும், வச்சுக்கிறேன். போ. இருடி நச்சு, இதுங்க ரெண்டையும் ஒரு இடத்துல வச்சு அடைச்சாதான் நாம நினைச்ச காரியத்தை கரெக்டா பண்ண முடியும். வா 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 வா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். நீ வரடி வரடி வரடி, உள்ள வா. எங்களையா ஃபாலோ பண்ணி வரீங்க? உள்ளேயே கடங்க. சூப்பர் மம்மி, வா.